இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போகின்ற பொழுது வழிகாட்டி அழைத்து செல்லுகின்றோம். வழிகாட்டி அழைத்து செல்லுகின்றோம். எதற்காக வழிகாட்டி? ஹஜ் வணக்கம் இலட்சக்கணக்கு செலவழித்து செய்யப்படுகிறது. நபிகளால் செய்த பிரகாரம் செய்ய வேண்டும். வழிகாட்டியின் துணையோடு செய்ய வேண்டும். ஆசை சகோதரர்களே, இப்படி சொன்ன நபிகளார் தொழுகையை பற்றி என்ன சொன்னார்கள்? சல்லு கமார் ஐத்துமுனி உசல்லி என்று சொன்னார்களா இல்லையா? நான் தொழுவதை எப்படி நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? தொழுகைக்கு நாங்கள் வழிகாட்டி வைத்தோமா? தொழுகைக்கு நாங்கள் வழிகாட்டியை தேடினோமா? எத்தனை பேர் அறிஞர்களை அணுகி நபிகளார் தொழுத விதத்தை சொல்லித்தாருங்கள், ஆதாரத்தோடு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டோம் சகோதரர்களே. இல்லை இல்லை, நான் படித்ததுதான் சட்டம், ஊர் மக்கள் செய்வதுதான் சட்டம், நான் கண்டதுதான் மார்க்கம். இப்படி செய்கிறோமா இல்லையா சகோதரர்களே? இப்படி செய்தால் மறுமை வெற்றி இல்லாமல் போய்விடும், மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும். நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்களா இல்லையா? மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் என்று சொன்னார்கள். ஒருவன் ஒரு வணக்கத்தை செய்கிறான், ஒருவன் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான், அது எங்களுடைய வழிகாட்டுதலில் இல்லாத ஒரு காரியம், எங்களுடைய வழிகாட்டுதலில் இல்லாத ஒரு காரியம், அது தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள். என்னுடைய வழிகாட்டுதலில் இல்லாத, எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை அவன் உருவாக்குகின்றானோ அது தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள். முகத்தில் அடிக்கப்படும் என்று சொன்னார்கள். சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் மறுமையிலே என்னையும் உங்களையும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் சேர்த்து வைக்குமா? சிந்தனை செய்து பாருங்கள். குடும்பத்தவர்களை செய்துவிட்டால் அதை வணக்கம் என்று கருதுகிறோம், ஊர் மக்கள் செய்துவிட்டால் வணக்கம் என்று கருதுகிறோம், சமூகம் செய்துவிட்டால் வணக்கம் என்று கருதுகிறோம். எத்தனை பேர் குர்ஆன் ஹதீஸோடு உரசி பார்த்தோம்? சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தார்கள் தெரியுமா? நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருந்தார்கள் தெரியுமா? அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். 3 விடுத்தம் சலாம் சொல்கிறார்கள், பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய் விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, அபூ மூஸாவே, உங்களை நான் வரச் சொன்னேனே, ஏன் நீங்கள் வரவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, உங்களுடைய வீட்டுக்கு நான் வந்தேன், 3 விடுத்தம் சலாம் சொன்னேன், பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய்விட்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். இது பெரிய ஒரு காரியமா? இது வீட்டு முன்னால் வந்தார், 3 விடுத்தம் சலாம் சொன்னார், பதில் கிடைக்கவில்லை, திரும்பி போய்விட்டார். அவருடைய விருப்பம், அவருடைய இஷ்டம். இதற்கு சண்டை பிடிக்க வேண்டுமா? இது சில்லறை பிரச்சனையாக இருக்கலாம், இதற்கு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், இப்படித்தான் நபிகளார் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இது சில்லறை பிரச்சனை கிடையாது. நபிகளாருடைய பெயரை பயன்படுத்தி விட்டால், ஒரு வணக்கத்தை உருவாக்கிவிட்டால் அது லேசான காரியம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூ மூஸாவே, அல்லாஹ்வின் தூதரின் பெயரை பயன்படுத்தி விட்டீர், அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை பயன்படுத்தி விட்டீர். நீங்கள் இதற்குரிய ஆதாரத்தை வைக்கவில்லையானால், இதற்குரிய சாட்சியை வைக்கவில்லையானால் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொன்னார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பயந்து வேறுத்து விறுவிறுத்து மதீனாவுடைய பாதை நெடுகே ஆதாரம் தேடி செல்கிறார்கள், ஆதாரம் தேடி செல்கிறார்கள். இந்த ஹதீஸை கேட்டவர் யாராவது இருக்கிறீர்களா? இந்த ஹதீஸை கேட்டவர் யாராவது இருக்கிறீர்களா? அப்படியே போகிறார்கள். மதீனாவின் ஒரு பகுதியிலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைக்கு கீழால் ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே போய் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் இந்த ஹதீஸை படித்து வைத்திருக்கிறோம். அதில் இருந்த சின்ன நபித்தோழர் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறார்கள், போய் ஆதாரம் சொல்லிவிட்டு வாருங்கள், போய் ஆதாரம் சொல்லிவிட்டு வாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன பிரச்சனை? எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்கு ஆதாரத்தை வைத்துக் கொண்டு செய்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்களை பாருங்கள், யாரிடத்தில் ஆதாரம் கேட்டார்கள்? ஒரு சஹாபி அல்லவா அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு. எப்படியாப்பட்ட சஹாபி? அவர்கள் குர்ஆனை ஓதினால் நபிகளார் நின்று கேட்டுக் கொண்டிருப்பார்களாம், நபிகளார் ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பார்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளமை அஷ்அரி கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நபி தோழர் தான். அவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை பயன்படுத்தி ஒரு மார்க்க விடயத்தை உருவாக்கினால் அதற்குரிய ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று பார்த்தார்கள். பாருங்கள், இதுதான் சாலிஹான வணக்கத்துக்கு வரைவிலக்கணம், இதுதான் சாலிஹான வணக்கத்துக்கு வரைவிலக்கணம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்பதற்கு ஆதாரத்தோடு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால்
பழைய புடவையை சுருட்டி முகத்தில் எறிவது போன்று எங்களுடைய வணக்க வழிபாடுகள் முகத்திலே எறியப்படும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன். இன்ன அஸ்ஸகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வகைரல் ஹதீ ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளில் மிக மிக சிறந்தது, நடைமுறைகளில் மிக மிக சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை. இந்த ரெண்டையும் மீறிவிட்டால் அல்லாஹ்வுடைய வார்த்தை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை, இந்த ரெண்டையும் மீறிவிட்டால் என்ன தெரியுமா அதற்கு பட்டம்? வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கர்மங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்துவது. கர்மங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்துவது. வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, எல்லா புதுமைகளும் அல்லாஹ்வுடைய கட்டளையிலும் இல்லை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையிலும் இல்லை. எல்லா புதுமைகளும் பித்அத், நூதனமானது. எல்லா நூதனமானவைகளும் வழிகேடு. இவைகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழே, வணக்க வழிபாடு எதற்காக செய்ய வேண்டும்? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், அதுதானே ஆசை. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் மறுமையிலே சுவனம் நடப்பட வேண்டும், இதுதானே ஆசை. ஒரு ஹஜ் செய்தால் மறுமையிலே வெற்றி கிடைக்க வேண்டும், இதுதானே ஆசை. நானும் நீங்களும் செய்கின்ற வணக்க வழிபாடு மறுமையிலே வெற்றியை பெற்று தரவில்லை என்றால், மறுமையிலே தோல்வியைத்தான் தரும் என்றால், இந்த வணக்க வழிபாடு எதற்கு சகோதரர்களே? சுனனுத் தாரிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி ஒரு தோழர் வந்து சொல்கிறார், இப்னு மஸ்ஊதே, பள்ளிக்கு வந்து பாருங்கள், பள்ளிக்கு வந்து பாருங்கள் என்ன நடக்கிறது. ஓடோடி செல்கிறார்கள் பள்ளிக்கு. சுனனுத் தாரிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான செய்தி. பள்ளிக்கு போய் பார்த்தால் ஒரு கூட்டம் அப்படியே கூடி உட்கார்ந்து இருக்கிறார்கள், கூடி அமர்ந்து கொண்டு திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறொரு பாவம் செய்யவில்லை, திக்ரு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சுப்ஹானல்லாஹ் என்பார், மக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்பார்கள். ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்பார், மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பார்கள். இன்றைக்கு நாங்களும் செய்கிறோமா இல்லையா சகோதரர்களே? இதைத்தான் பள்ளிக்குள் செய்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காட்சியை பார்த்து விட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? இதென்னப்பா இது என்று கேட்டார்கள். ஆச்சரியத்தோடு இதென்னப்பா இது என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் திக்ரு என்று தெரியாதா? அல்ஹம்துலில்லாஹ் திக்ரு என்று தெரியாதா? சுப்ஹானல்லாஹ் சொன்னவனுக்கு சுவனத்தில் மரம் நடப்படும் என்பது தெரியாதா? தெரியும். தெரிந்திருந்தாலும் நபிகளார் செய்து காட்டாத ஒரு விதத்தில்